ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் வந்து எக்ஸிபிஷன் தான் போக போகிறோம். அதாவது எங்கள் ஊர் குயின்ஸ்லேண்ட். தம்ப்நெயில் பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகிருப்பீங்க. ஆமாங்க, எங்கள் ஊர் பக்கத்தில் வந்து எக்ஸிபிஷன் மாதிரி போட்டிருக்காங்க. சரி, ஃபேமிலியோடு நாங்கள் போகிறோம். எங்கள் நாத்தனார், எங்கள் மாமியார் எல்லாருமே ஃபேமிலியோடு போயிட்டு என்ஜாய் பண்ணலான்ட்டு இருக்கோம். இப்போ அதுக்காக தான் நாங்கள் ஈவினிங் ரெடி ஆகிட்டோம். அவங்களும் வந்துட்டுருக்காங்க. அவங்க வந்தோடனே நாங்கள் எல்லாருமே சேர்ந்து அங்கே போயிட்டு உங்களுக்கு காட்டுறோம். ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே போட்டிருக்காங்க. ஆல்ரெடி நாங்கள் வேலூரில் வந்து ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இப்போ தான் போகிறோம். குயின்ஸ்லாண்ட் போயிட்டு வந்த பிறகு நெக்ஸ்ட்டு இதுதான். இந்த தடவை வந்து பாப்பாவுக்கு வந்து லீவ் விட்டது வந்து பிரயோஜனமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கூன்பல சொல்லுவாங்க. இந்த தடவை நிறைய கூட்டின்னு போனாலும் ஜாலியாக இருக்காங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு வர ஊருக்கு போகிறேன்னு சொல்லிகிட்ருக்காங்க. அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு, அத்தை வீட்டுக்கெலாம் போகலான்ட்டு. 2 டேஸ் மட்டும் போயிட்டு வரங்கன்ட்டு சரி அமுச்சு விட்லான்னு இருக்கோம். இதுதாங்க வந்துட்டோம். நைட்டு ஒரு இப்போ 6:30 7 o'clock கிட்ட ஆகுது. அதுக்குள்ளே பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக ஸ்னோ தான். அதை பனி பேஞ்சிட்டே இருந்துச்சு. உள்ளே வந்தோடனே க்ரௌடு பார்த்தீங்களா? ஸ்கூட்டி வெளியே ஃபுல்லாக கார் நிற்க வச்சுட்டு இருந்தாங்க. உள்ளேயும் கார் இந்த சைடில் நிற்க வச்சுட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்களா, கடல் மீன் காட்சி இதுதாங்க. இது நிறைய பேர் போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ராணிப்பேட்டில் மாந்தாங்கல் அங்கே இருக்குது. நீங்கள் அங்கே அந்த பக்கம் வந்தீங்கன்னாவே எங்கே பார்த்தாலும் நோட்டீஸ் ஒட்டியிருப்பாங்க. இதுதாங்க, இந்த ஆட்டோ பஸ் தான் வந்து ஹைலைட்டே. ஃபுல்லாக வந்து அந்த அது உள்ளதான் என்ட்ரன்ஸு. இங்கே வந்து டிக்கெட் வந்து கவுண்டர். இது 100 rupees தான். 100 rupees டிக்கெட் கம்மி பண்ணிவிட்டு உள்ளே எல்லாத்துலேயுமே ரேட் போட்டாங்க. போக போக சொல்கிறேன். இப்போ வந்து டிக்கெட் வாங்கிட்டோமா, எல்லாேருக்கும் ஃபேமிலிக்கு எல்லாேருக்கும் வாங்கிட்டோம். பாப்பா எல்லாருமே வந்துட்டாங்க. எல்லாருக்குமே ஸ்வெட்டர் வந்து நான் போட்டு கூட்டுன்னு வந்துட்டேன். ஏன்னா வந்து நைட்டு தான். இங்கே பார்த்தீங்களா, வந்தோடனே நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டே இருந்தோம். பாப்பா 2 குட்டி பையனுங்க வந்து இந்த மாதிரி ஜீப்பில் வந்து போயிட்டு இருந்தாங்க. இது வந்து ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. இது வந்து சரி நான் வேணாம் தான் சொல்லிட்டேன். பாப்பாவை வந்து என்ஜாய் பண்ணலாம் சொல்லிட்டு இருந்தார் இவர். நான் சொன்னேன், இதெல்லாம் வேஸ்ட்டு தான். சும்மா ஒரு 2 ரவுண்ட் 3 ரவுண்டு வாங்கினோம். அதுக்கு வந்து ஏகப்பட்ட காசு கேட்பாங்க. வேஸ்ட்டு தான், மணி தான் வேஸ்ட்டு. வேறு என்ன யூஸ்ஃபுல்லாக பண்ணலான்ட்டு குட்டி பையன் பார்த்தீங்களா, ஸ்வெட்டர்லாம் போட்டு கூட்டுன்னு வந்துட்டேன். அப்புறமா எங்கள் ஃபேமிலியில் டிக்கெட் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு முன்னாடி போயிட்டு இருக்கோம். இப்படி தான் டிக்கெட் வாங்கிட்டு அப்படி என்ட்ரன்ஸுங்க. உள்ளே போனீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ க்யூட்டாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த ஆட்டோ பஸ்ஸு டெக்கரேஷனில் அப்படியே லைட்டிங்லாம். இது ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தாங்க. கடைசியில் வந்து டைம் ஆகிடுச்சு, நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். இதுதான் என்ட்ரன்ஸ் உள்ளே நுழைஞ்சோடனே எப்படி இருக்கும்னா, இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வந்து அந்த ப்ளூ லைட் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருட்டாக ப்ளூ லைட்டாக இருந்துச்சு. கீழே வந்து அப்படியே ஏசி கூலர் போட்டிருந்தாங்க. ஜில்லுன்னு கூலர் வந்து கீழே வந்து நம்ம அந்த கால்கிட்ட வந்து லைனாக போட்டு வச்சுருந்தாங்க. இது உள்ளதாங்க. இதுக்கப்புறம் வந்து ஃபிஷ்ஷஸ் தான் பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வந்து வச்சுருந்தாங்க. எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. பார்த்து நடக்கணும், ஏன்னா மேடும் பள்ளமாக இருந்துச்சா. பாப்பாலாம் விழுந்துருவாளோ பயந்துகிட்டே வந்தேன் நான் ஒரு பக்கம் வீடியோ எடுக்கிறேன். அப்புறம்லாம் இவர் என்னை விழுந்துருவீங்க, கொடுங்க நான் எடுக்கிறேன் அப்படின்னாங்க. சரி, இவர்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு அப்புறம் நான் குட்டி பையனை வந்து அம்மா கிட்டே போகிறேன்ட்டான். எங்கள் அம்மா கிட்டே வந்து அவனை கொடுத்துட்டு பாப்பாலாம் கூட்டுக்கு நாங்கள் மீன் எடுத்துக்கலான்னு வந்தோம். அவ்வளோதாங்க, இதுதான் ஸ்டார்ட்டே. இங்கே பாருங்கள், ஸ்டார்டிங்கில் வந்து இந்த ஃபிஷ்ஷஸ் தான். அப்படியே கூலர்லாம் போட்டதுனால அந்த விண்டோவே பார்த்திங்கன்னா ஐஸ் மாதிரி இருந்துச்சு. எல்லாமே சில மீன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆக்டிவாக இருப்பாங்க. சிலது வந்து அப்படியே தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வந்து அப்படி தான் பண்ணும் போல். ஸோ இது பார்த்தீங்களா, இது என்ன மீன் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், இந்த ஃபிஷ் என்ன மீனுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே வந்து எடுத்தேன். இதெல்லாம் ஒரு மெமரி தானே. நெக்ஸ்ட்டு ஏன்னா நான் வந்து ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி வந்து வேலூரில் இதே மாதிரி தான் ஃபிஷ்ஷு பார்த்தோம். அது என்ன நேம் கூட மறந்துட்டேன். ஆனால் பட் என்னென்னா இப்போ வரைக்கும் வந்து ட்ரெண்டாக போயிட்டுருக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா. அது நிறைய பேர் வந்து அதை லைக் பண்ணி பார்க்குறாங்க. சரி, இதுவும் நம்ம கம்பல்சரி கவர் பண்ணணும். நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, ஃபிஷ் டைப் என்னென்ன ஃபிஷ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, இதில் வந்து அது கண்ணு மாதிரியே வந்து அதோட ஃபுல் பாடியிலுமே இருக்குமே பார்த்தீங்களா. நானே 2 கண் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டேன் நேரில் பார்க்க சொல்ல. சரி, இல்லை அது டிசைன் போல் அப்படின்ட்டு, இப்படியும் இருக்குது மீன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். இதெல்லாம் வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. எந்த ஆளுமே க்யூட்டாக தாங்க இருந்துச்சு. எல்லாமே க்யூட்டாக இருந்துச்சு. இதுக்கு தான் அவங்க வந்து இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க போல். ரொம்ப இந்த ஃபிஷ்ஷெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணது ரொம்பவே கஷ்டம்தான் உண்மையாக சொல்லப்போனால். ஏன்னா நாங்கள் அதை வந்து ஒன்றுத்தையுமே தனியாக அப்படியே சூப்பராக ஆக்டிவாக பண்ணி அதை மெயின்டைன் பண்ணி ஜனங்க பார்த்துன்னு இருந்து எதுவுமே அந்த மீனுக்கும் ஆகலை.
இது இது பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது. அது எப்படி சொல்கிறதுனா பெருசாக இருந்துச்சு. ஒரு டிசைன்ஸில் எதுவும் இல்லை அந்த மீனுக்கு. பட் வந்து டக்குன்னு வந்து ஒரு பிளாக்கிஷாக ஒன்று பார்க்கலாம். அந்த மாதிரி ஃபிஷ் இது என்ன ஃபிஷ்ஷுன்னு எனக்கு நேம்ஸ்லாம் தெரியல. உங்களுக்கு யாருனா இந்த நேம்ஸ்லாம் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதை தொட்டு தொட்டு பார்த்துட்டோம் ஜில்லுன்னு. ஏன்னா கிட்ட வருதான்னு பார்க்கலான்ட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். குட்டி பையன் வந்து எங்கள் நாத்தனார் பையனும் கை வைக்க பயப்படுறான் அவன். அப்புறம் என் பையன் அதெல்லாம் வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் அப்படியே வச்சு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் வந்து நாங்கள் வீட்டில் சும்மா ஒரு 4 ஃபிஷ் வச்சுன்னு இருக்கோம். இப்போ வரைக்கும் உயிரோடு இருக்குது. நாங்கள் அது வந்து ஒன்றுமே டேக் கேர் பண்ணல. ஆனால் அந்த மீன் உங்களுக்கு காட்டுறேன் உள்ளே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இது என்ன மீன் என்ன சொல்லிட்டேன். குட்டி பையனுக்கு எங்கள் நாத்தனார் பையனுக்கு ஃபிஷ்ஷெலாம் ரொம்ப பிடிக்கும். நான் அவர் கலைச்சிட்டே வந்தேன். என்னடா குட்டி பையன் ஃபிஷ் எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா ஒன்று அப்படி தான் இருந்துச்சு. பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து எங்கள் ஹஸ்பண்ட் தான் எடுத்தார். எப்படி எடுத்திருக்காங்க பார்த்தீங்களா, தலைகீழ எடுத்திருக்காங்க. இந்த ஃபிஷ்ஷு பாருங்கள். இதுக்கு என்னன்னே புரியல. ஃபேஸ் ஃபுல்லாக அந்த இது ஒரு மாதிரி மீசை மாதிரிலாம் இருக்குது. கண் இருக்கிற மாதிரியே இருக்காங்க. பார்த்தீங்களா எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அந்த ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா கண் இருக்கிற மாதிரியே இருக்கும். 2 ஐஸ் இருக்கிற மாதிரி. இதுதாங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களா. நல்லா ஒயிட் கலருங்க. இது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அந்த ப்ளூ கலர் ஃபுல்லாக லைட்டிங்கு அங்கே மட்டும் ஒயிட் கலரில் இருக்கும். அது பார்க்கறதுக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தெரியுமா இருந்துச்சு. இது பாருங்கள் இந்த பிங்கிஷாக இருக்குது பார்த்தீங்களா, ஒயிட் வித் பிங்க்கு. அது பேபி பிங்க் மாதிரி. இது ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் இது வந்து அட்ராக்ஷனாக இருக்கும். அவங்க இது தாங்க ஹைலைட்டு. நான் தான் செஞ்சேன். இது வந்து தூங்குதா இல்லை பறக்குதா இல்லை கீழே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுகிட்டே இருந்தேன். நான் கூப்பிட்டே காமிச்சேன். எங்கள் நாத்தனார் கிட்டலாம் காமிச்சிருந்தேன். இங்கே பாரேன் அது வந்து தூங்குதா இல்லைன்னே தெரிய மாட்டுது அப்படின்ட்டு. இதுலேயுமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் தான். இங்கே பார்த்தீங்களா, இதில் ஆல்ரெடி வந்து நார்மலாக நம்ம எங்கன்னா போனால் பார்த்துருப்போம். நம்ம ஃபிஷ்ஷு ஷாப்பு அது மாதிரிலாம். இது என்ன ஃபிஷ்ஷு நான் சொல்லியிருந்தேன். இது சங்கரா மீனா ஃப்ரை பண்ணிடலாமா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தேன். இது என்ன மீன் தெரியல, அதே மாதிரி தான் இருந்துச்சு. வீடியோ எடுக்க சொன்னால் எல்லாமே தலையே எடுத்து வச்சுன்னு இருக்கார் இவர். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்படியே உள்டாவாக வீடியோ போட்டிருக்கேன். பட் வந்து நல்லா தான் இருக்குது. இது பாருங்கள். இது கோல்டன் ஃபிஷ்ஷா இல்லை இது பேர் என்னமோ சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் மறந்துட்டேன். உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது இதுவும் அழகாக இருக்குது. ஃபுல்லாக ப்ளூ கலர் லைட் செட்டிங்லாம். இந்த வந்து நல்லா ஒயிட் கலர் லைட்டிங்லாம். இது பாருங்களேன். இதோட பல்லு பார்த்தீங்கன்னா அந்த கொர்க்கோடைலுக்கு இருக்கும் பார்த்தீங்களா, முதல்ல அதுக்கு இருக்கிற மாதிரியே இருக்கும். பார்த்தீங்களா உங்களுக்கு, அது ஒரு பல்லில் சைடில் குட்டியாக வெளியே இருக்குது. உங்களுக்கு தெரியல நல்லா நீட்டாக இருக்குது. லென்த் அதிகமாக இருக்குது. பட் வந்து அது பல்லுலாம் பார்த்திங்கன்னா சைடில் இருக்குது. பயமாக இருக்குது. ஒரு கடி கடித்தாவே அவ்வளோதான் போல். ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும் போல். அது மட்டுமே அது ஒன்றுத்தில் விட்டுருந்தாங்க. ஒரு வேளை டெரர் பீஸாக இருக்கும் அது. நெக்ஸ்ட்டெல்லாம் இதெல்லாம் வந்து நிறைய நான் பார்த்துருப்பீங்க. நிறைய எக்ஸிபிஷனில் கூட பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வந்து காமன் தான். இன்னும் எதனா டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எல்லாமே நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம மெனக்கெட்டு வீடியோ எடுக்கிறோம். கண்டிப்பாக லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள். இதுவும் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதுனா, இது ஒரு ஃபேமிலி ஓகேவா. அது வந்து ஒரு ஏத்தில் வந்து மூவ் பண்ணாமல் இருந்தாங்க. இந்த ஃபிஷ்ஷு தான் வந்து நம்ம வீட்டில் இருந்துச்சு பார்த்தீங்களா. நம்மளோட பழைய வீடியோஸ்லாம் பாருங்களேன். நான் ஃபிஷ் வாங்கிட்டு வந்தெல்லாம் காட்டியிருப்பேன். இது வளரவே வளராது ஃப்ரெண்ட்ஸ். இதில் மைனஸ் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, புதுசாக வரவங்களுக்கு வந்து இது ரொம்பவே ஏன்னா இதில் நிறைய கலர்ஸ் இருக்கும். என்ன சொல்கிறது, பிங்க்கு, ஆரஞ்சு, பர்பிளு, அப்புறம் எல்லோ, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒரு 5-6 கலர்ஸ் இருக்கும் இந்த மீனில். சைஸே இது தான். இதோட ஃபிஷ் வந்து சைஸே இது தான். இது பேர் கூட மறந்துட்டு பாருங்களேன். நான் தான் வாங்கிட்டு வந்தேன். இதோட பேரே மறந்துட்டேன். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 1 இயர் கிட்ட ஆயிடுச்சு இல்லை இந்த ஃபிஷ்ஷு வாங்கினாந்து. அந்த மீன் தொட்டியில் வந்து வீட்டில் வந்து இருக்குது. அப்படியே தான் இருக்குது. இது வளரவே வளராது. அது கூடவே பார்த்தீங்களா ஒரு மாதிரி அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்கா சுற்றி. உங்களுக்கு நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். இது வந்து சும்மா அந்த அழுக்கு ரொம்ப சேரும் அந்த மீனுக்கு. அது உடம்புல வந்து ஒரு மாதிரி வரும். தொட்டி வந்து அதே ரொம்ப கொஞ்சம் மெஸ்ஸியாகிடும். அது ஒரு மைனஸ் பாயிண்ட் தான் அந்த மீனுக்கு. ஆனால் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அப்பப்போ க்ளீன் பண்ணால் இறந்துருமானான்னு தெரியல. நெக்ஸ்ட்டு உள்ளே போனோம்.
கொஞ்சம் கேப் விட்டு அந்த ரெட் லைட்டும் அங்கங்கே வச்சுட்டு இருந்தாங்க. ப்ளூ லைட் வந்து நாங்கள் வர சொல்ல ஃபுல்லாக மக்கள் வந்து வர சொல்ல பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சுட்டு இருந்தாங்க. இது ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபிஷ்ஷு விட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்களா, இங்கே வந்து ரெட் லைட் வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு தெரியுமா இருக்குது. நான் 2, 3லாம் நேரில் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நல்லா ஒரு 10 கிலோ வரும் அந்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் எல்லாமே அப்படியே கை வச்சு பார்த்துருந்தோம். இந்த லைட்டிங் வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா வரவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ரெட் லைட்லேயும் ப்ளூ லைட்லேயும் வந்து நின்று வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அது வந்து நல்லாயிருக்கும், ஒரு மெமரியாக இருக்கும்ல நம்மளுக்கு. அதனால் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க இந்த இடம்லாம். நான் பர்டிகுலராக இந்த இடம்லாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது முடிச்சாச்சு. இதை முடிச்சுட்டு அப்படியே உள்ளே போகிறோம். உள்ளே போனோன்னிங்கன்னா இதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஒரு சிலர் மீன் இந்த சைடில் வச்சுட்டு அப்புறம் உள்ளே போயிடலாம். இவ்வளோதாங்க. ஃபிஷ் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இருக்குங்க. இதே ஒரே இடத்துல வந்து இந்த ஃபிஷ்ஷஸ் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மீனும் அப்படி தான் பெருசாக இருக்கும். அந்த பல்லுலாம் இருக்கும்ல, அந்த கொர்க்கடைலுக்கு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் வந்து இங்கே நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட சொல்லியிருந்தேன். எல்லாமே தலைகீழ எடுத்து வச்சுருக்காரு இவர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு மீன் காட்டுறேன் பாருங்களேன். இங்கே வரதெல்லாம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஷார்ட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் பிக்காகவும் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீன் பார்த்தீங்களா, சொன்னல ரொம்ப லென்த்தாக இருக்கும். அதுக்கு அந்த வாய் பகுதி பார்த்தீங்கன்னா ரொம்பவே லென்த்து கூராக இருக்கும். இதெல்லாம் பயமாகவே தான் இருக்குது. இதெல்லாம் நேரில் வந்து உண்மையிலே கடிக்குமா அப்படின்னு கூட தெரியல. இந்த ஃபிஷ்ஷெல்லாம் சிலதில் வந்து பிடிச்சா ஒன்றுமே பண்ணாதில்ல. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே பயமாக தான் இருந்துச்சு. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆஸ் யூஷுவல் இந்த இடத்துலலாம் கொஞ்சம் நிறைய ஃபிஷ் வந்து ஒரே இடத்துல வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. ரொம்பவே அவங்க பாவம் தான் நான் சொல்லுவேன். நல்ல மணி ஏர்ன் பண்ணாங்க. கூட்டம் வந்து குறையவே இல்லை, க்ரௌடு குறையவே இல்லை. பட் வந்து இது வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயந்தான். இது வந்து நான் சொல்லியே ஆகணும். நான் இதில் வந்து ஏன்னா ஃபிஷ் நாங்கள் வாங்கினதில் வச்சு சொல்கிறோம். அது ஒன்று ஒன்று செத்துருவோம், மறுபடியும் வாங்குவோம். இது வந்து ஆஸ் நான் சொன்ன நம்ம வீட்டில் இருக்கிற ஃபிஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. அங்கே பார்த்தீங்களா அதே ஃபிஷ் தான் இங்கேயும் போட்டிருக்காங்க. அப்படி இது டக்குன்னு பார்க்கறதுக்கு ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். எல்லாமே ஒன்று ஒன்று பெருசாக இருக்கும், ஒன்று ஒன்று சின்னதாக இருக்கும். கடல் ஃபிஷ்ஷுன்றாங்களா, அதான் கடல் ஃபிஷ்ஷு பார்த்துட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கடல் ஃபிஷ்ஷு நாங்களும் பார்த்துட்டோம். பாப்பா எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. ஜனம் தான் வந்துகிட்டே இருந்துச்சு. ஃபோட்டோஸ் நிறைய எடுத்துக்கிட்டாங்க. இங்கே வந்து நின்று ஒரு எங்கே லைட்டிங் நல்லாயிருக்கும் அங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக தான் வீடியோ வந்து பொறுமையாக எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தோம். இவர் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தார். சரி இதெல்லாம் ஒரு மெமரி உங்களுக்கும் ரீச் ஆகும். நீங்கள் யாருன்னா பக்கத்தில் இருந்தீங்களா போய் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே நான் எடுத்தது. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், புதுசாக வரவங்க. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து எல்லாமே அந்த ஃபிஷ்ஷு தான். ஒன்று பெருசாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கிட்ட அந்த பல்லு எடுத்தோம், அது மிஸ் ஆயிடுச்சு. அதை தேடிட்டு இருக்கேன். இவர் எடுத்தாரா இல்லைன்னு தெரியல. இது வந்து உள்ளே பார்த்தீங்களா மேலெலாம் இருக்குது. மேலெலாம் வந்து ஒரே மாதிரி ஃபிஷ்ஷும் கொஞ்சம் ஸ்மால் ஃபிஷ்ஷும் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வந்து போட்டிருந்தாங்க. இதுவா இந்த ஃபிஷ்ஷா இது பார்த்தீங்களா? இது ரொம்ப பெருசு ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு நேரில் இப்படி பார்த்தீங்களா? லென்த்து பார்த்தீங்களா? செம்ம வெயிட் அது. இதுவும் இந்த கெண்டை மீன் சொல்லுவாங்கள்ல, இது அந்த டைப் ஆஃப் ஃபிஷ்ஷு தான் இது. இதில் பார்த்தீங்களா அந்த மீசம் மாதிரி எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதுவும் நல்லா ஒரு 5 கேஜி இருக்கும். 5 கேஜி மேலே இருக்கும். எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து அங்கே இதோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த டைப் தான் இதுவும். கலரும் பாருங்கள் பயங்கரமாக இருக்குது. கொர்க்கடைல் மாதிரியே இருக்குங்க. அச்சசல் பல்லு பார்த்தீங்களா? இதுதான் எடுக்க சொன்னேன். அங்கே வந்து ஒயிட்டு மாதிரி இருந்துச்சுல, அதில் பல்லு தெரியல. இதெல்லாம் பெரிய பெரிய ஃபிஷ்ஷு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பல்லே ஹைலைட்டே இதாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுத்துருந்தாங்க. இங்கே டீத் வந்து அப்படி இருக்குது, நம்ம கை வச்சா கடிச்சிருமான்னு தெரியல, அந்த மாதிரி இருக்குது. இது உள்ளே என்ட்ரன்ஸ் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். வந்தோடனே செம்ம ஹைலைட் குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த எல்லா அனிமல்ஸுமே இங்கே வைல்டு அனிமல்ஸ் எல்லாமே வச்சுட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே ஒரு சவுண்டோடவே வச்சுட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்களா எலிஃபண்ட்டு எல்லாமே மூமெண்ட்டோட தான் இருந்துச்சு. இது என்ன இது பஃபேலோன்னு நினைக்கிறேன். பஃபேலோ தானே இது, பஃபேலோவான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அந்த சவுண்டு உங்களுக்கு நான் காப்பிரைட் இஷ்யூ வரும்னு சொல்லிட்டு சவுண்ட்ஸ்லாம் போடல. ஆனால் சவுண்ட் போட்டு தான் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும், உங்களுக்கு ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்கும். நாங்கள் வந்து அது வீடியோ எடுத்தோம், ஃபோட்டோ எடுத்தோம். நிறைய பேர் அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷம் வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து சொல்லி ஆகணும். லாஸ்ட் இயர் சும்மா போடாமல் இந்த வருஷம் வந்து இந்த எக்ஸிபிஷன் போடுறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உள்ளே போனீங்கன்னா நார்மலாக வந்து சுற்றுறது அந்த மாதிரி தான் இருக்கும். இது கூடவே இது ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து கங்காருலாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது குட்டி அந்த பவுச்சில் வச்சுக்கிட்டு ஸ்னேக்கு,
அப்புறம் பார்த்திங்கன்னா லயனு எல்லாமே நான் வந்து என்னை ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொன்னால் என்னை பாதி தான் எடுத்துருக்காரு. இப்போ தான் பார்க்குறேன் வீடியோலே. அப்புறமா ஜிராஃபி பார்த்திங்களா, ஜிராஃபி அந்த கங்காரு பார்த்திங்கன்னா அந்த பவுச்சில் பார்த்திங்கன்னா அது குட்டி வெளியே வர்ற மாதிரி அதெல்லாம் க்யூட்டாக இருந்துச்சு. இவர் கை வலிக்கே எடுத்துகிட்டு இருந்தார், ஓரளவுக்கு கவர் பண்ணிக்கிறாரு. எல்லாமே சவுண்டு இந்த ஸ்னேக் பார்த்தீங்களா பக்கத்தில் லைன்லாம் பயங்கரமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த சவுண்டெலாம் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா ஹைலைட்டாக இருக்கும். நேரில் இருக்கிறவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த மந்த்து நியூ இயருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்படியே நாங்கள் ஒன்று ஒன்றா இது இந்த பக்கம் இருக்குது கேமல், அந்த பக்கம் இருக்குது ஜிராஃபி. கேமல்ஸ்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. சிங்கம் பக்கத்தில் கேமல் வச்சுருக்காங்க. அது சவுண்டு வர்றது கிட்ட போய் பயப்படுறானா இல்லையான்னு செக் பண்ணிட்டு இருந்தாங்க. அவனை கூட கை வைடா பட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பார்த்தீங்களா, உண்மையிலே இதெல்லாம் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், மறக்க மாட்டாங்க. பாப்பாவுக்கு லீவ் விட்டதுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து போயிடுச்சு. அவங்களுக்கும் லீவ் எப்படி போச்சுன்னே தெரில. என்னுடைய குயின்ஸ்லாண்ட் போகணும், சிஸ்டர் வீட்டுக்கு போனாங்க. இது முடித்தோடனே இப்போ மறுபடியும் வந்து அவங்க பாட்டி வீட்டுக்கு போவாங்க. இது என்ன அனிமல்னே தெரியல. இது என்னது, மான் தானே. அது பக்கத்தில் பார்த்தீங்களா காளமாடு. அதாவது இங்கே பார்த்தீங்களா பயங்கரமாக அந்த கொம்பில் ரியலாக இருக்கிற மாதிரியே இருந்துச்சுங்க. அப்படியே பயமாக இருந்துச்சு உண்மையிலே சொல்லப்போனால். அந்தளவுக்கு வந்து அது ரியாலிட்டிக்காக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒரு பிளாஸ்டிக்கோ ஒரு இதுவோ அப்படி இல்லை, ரியலாக இருந்துச்சு. உண்மையிலே மாடு நின்றுங்கன்னு இருக்க மாதிரி தான் இருக்குது. அது வந்து அதெல்லாம் க்யூட்டாக இருந்துச்சு. அது இதெல்லாம் நல்லா இருந்துச்சு ரொம்பவே. அதுக்கிட்ட வந்து நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு மேலே வந்திருக்கோம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா என்ன கான்செப்டே இப்போ வரைக்கும் எனக்கு புரியலை. ஒரு மாதிரி அந்த காலத்து மனுஷங்க மாதிரி அங்கே சுற்றி அந்த ஸ்டேஜில் பின்னாடி வந்து உட்கார வச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே அங்கே தான் நிற்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்னேக் பார்த்தீங்களா, ஸ்னேக்கு மான் இது பாருங்கள். ஆதிவாசிங்களானான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் நின்று நாங்கள் ஃபோட்டோஸில் எடுத்துக்கிட்டோம். உள்ளே இவங்க எல்லாருமே அப்படியே உக்காந்துட்டு இருக்க மாதிரி நல்லா இருக்குல்ல, ரொம்பவே நல்லாயிருக்கு. அவ்வளோதான், இது முடிச்சிட்டோன்னே உள்ளே போகலாமா. இதுக்கப்புறம் தான் பசங்களை வந்து இது வாங்கித்தா அது வாங்கித்தான்னு கேட்க போகிறாங்க. இது எல்லாமே நார்மலாக எப்போவுமே எக்ஸிபிஷன் போட்டால் இது எல்லாமே இருக்கும். அது கூட இந்த விஷயம் வந்து கடல் காட்சின்னு சொல்லிட்டு, கடல் மீன் காட்சி சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து ஆஸ் யூஷுவல் வந்து எப்போவுமே இயர்லி ஒன்ஸ் இந்த மாதிரி போடுவாங்க இங்கே. இது பார்த்தீங்களா, இதெல்லாம் நாங்கள் இந்த பக்கமே வராதிங்கன்னு சொல்லிட்டு நான் பாப்பா கொண்டு போயிட்டு இதெல்லாம் ஹைலைட்டு நிறையமே வாங்கியாச்சு. தேவையில்லாமல் இதெல்லாம் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டின்னு போயிருந்தேன். எங்கள் பாப்பாலாம் அங்கேருந்து மம்மி 90s கிட்ஸ் சாக்லேட் சொல்லிட்டு கத்திட்டே இருந்தா. சைலண்ட்டாக வாமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போனேன். அவ்வளோ இந்த ஃபுல்லாக அந்த எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேம்ஸ்லாம் இருக்கும். நார்மலாக வந்து இந்த செயின்ஸு, அப்புறமா அதுக்கப்புறம் போனீங்கன்னா பேங்கிள்ஸ் இருக்கும். அப்புறம் எதோ சொல்ல வந்தேனே, கிளாஸ் ஐட்டம்லாம் இருந்துச்சு. பவுலு அதெல்லாம் ஒரு பக்கம். அந்த மாதிரி ஷாப் தான் இருந்துச்சு மோஸ்ட்லி. அப்புறம் குழந்தைங்களுக்கு விளையாடுற மாதிரி டாய்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. எதுவுமே நான் வாங்கலை, ஏன்னா வேஸ்ட் ஆஃப் மணி தான். வீட்டில் வந்து பாப்பாவுக்கு நிறைய வாங்கி கொடுத்தாலும் அதில் கொஞ்ச நேரம் தான். அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு அது ஆஸ் யூஷுவல் இறஞ்சின்னு இருக்கும். நம்ம தான் இற கட்டிகிட்டு இருக்கணும். இது மணி சாப்பிட்ற விஷயத்தில் வாங்கி கொடுத்தா கூட அவங்க ஒரு மெமரியாக இருக்கும், சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும்னு சொல்லிட்டு இதெல்லாம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாரையும் கூட்டின்னு போயிட்டேன். இங்கே பார்த்தீங்களா, இங்கே தான் சொன்னேன் அந்த கண்ணாடி பவுலு, இந்த ஓம் ஸ்டிக்கு, அப்புறமா ட்ரே எல்லாமே பீங்கானில் இருந்துச்சு. பீங்கான் அப்புறம் கிளாஸஸ்ஸு எல்லாமே இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லாமே டிமார்ட். நான் இவர் கலெக்ஷன் வந்து எல்லாம் டிமார்ட்லேருந்து எடுத்துன்னு வந்துட்டாங்களான்னு தெரியல அப்படின்ட்டு. ஆனால் நல்லா குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருந்துச்சு. யாருன்னா வாங்காதவங்களுக்கு வாங்கின்னு போவாங்க. அது ஒரு மெமரியாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு வந்து எல்லாமே இருக்குது. பட் எதுக்கு காசு வேஸ்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். இப்போ 90s கிட்ஸ் சாக்லேட் கேட்டுனுக்கிறா. ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு வாங்கி தரேன் வாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவங்க டேடி வந்து டார்ச்சர் பண்ணி வான்னு கை பிடிச்சி இழுத்துட்ருக்கா. ஏதாவது வாங்கி கொடு 90s கிட்ஸ். அது அவங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்குது 90s கிட்ஸ் சாக்லேட்டுன்னு. ஏன்னா அவங்க வந்து ஷார்ட் வீடியோ இந்த கிட்ஸ் சேனல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் பார்க்குறாங்க. இதெல்லாம் இவர் தான் வீடியோ எடுத்துகிட்டு வந்தார். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மம்மி டேடி சாக்லேட் யாரெல்லாம் சின்ன வயசு சாப்பிட்ருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நான் 2 வாங்கினேன். அப்புறமா வந்து இந்த புளி மிட்டாய் வந்து இந்த மாதிரி சேஷையில் வரும்ல அது வாங்கினாங்க பசங்க. அப்புறமா வேறு ஏதோ வாங்கினாங்க, அந்த பால் மாதிரி இருக்கும் அந்த பால் வாங்கினாங்க. அதுதான் அந்த பால் தான் வாங்கினாங்க.
அதுக்கப்புறம் வேறு எதுவும் வேணான்னு சொல்லிட்டேன். உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா சுற்றி அந்த லைட்டிங்லாம் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே விளையாடுறது, அந்த ரங்கராட்டம், அப்புறமா பானிபூரி, ஐஸ்கிரீமு, அந்த எப்போவுமே இந்த எக்ஸிபிஷனாகவே இந்த ஊட்டி அப்பளம், இங்கே பார்த்தீங்கன்னா கேம்ஸ் வச்சுருக்காங்க. இது வந்து என்ன கேம்ஸ் தெரில, இருந்தாலும் வேணாம், வேஸ்ட் ஆஃப் மணி தான். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இங்கே ஸ்டால் போட்டவங்க எல்லாருக்குமே நல்ல லாபம். ஒரு 2 மணி நேரத்தில் அவங்க வந்து கோடீஸ்வரர் ஆயிடலாம். அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு லாபம் தாங்க. இது ரிஸ்க் எடுத்து பண்ணதில் அவங்களுக்கு பெனிஃபிட் தான். ஏன் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், உள்ளே போக சொல்லுவேன். நார்மலாக வந்து ஊட்டி அப்பளம், அந்த ஸ்ப்ரிங் ரோல், பொட்டேட்டோ ரோல் வரும்ல, அதெல்லாம் ப்ரைஸ் வந்து நார்மலாக ப்ரைஸே எவ்வளோ இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஆனால் இங்கே எவ்வளோ ப்ரைஸ் தெரியுமா? உங்களுக்கு போக போக இப்போ காட்ட போகிறேன், சொல்ல போகிறேன். நீங்கள் சொல்லுங்கள், ரீசனபிளாக இருக்கா இல்லை அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்கிறீங்க. இப்போ வந்து உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்துட்டு இந்த பெலூன்ஸு, கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அங்கே வந்து கேம்ஸ் தான் ஃபுல்லாக. இந்த ரிங்கெலாம் போடுவோம்ல, ரிங் போட்டால் இந்த ஜூஸு, பிஸ்கெட்டு அது மேலே போய் விழும். அது வந்து நம்மளுக்கு கிஃப்ட்டு மாரி வரும் போல். அதுக்கு கண்டிப்பாக ரேட் சொல்லியிருப்பேன். இங்கே ரேட் கேட்கல நான். ஹைலைட்டே உள்ளே சாப்பிட்ற ஐட்டாவது நம்ம சாப்பிட்லாமே, ஃபேமஸாக எப்போவுமே இங்கெல்லாம் வந்தால் இருக்கிற ஐட்டம் தான் ஃபேமஸ்ஸு. பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி அதெல்லாம். ஆனால் வந்து என்ன ரேட்டுன்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணி நான் சொல்கிறேன். கண்டிப்பாக வாங்கணும் தான், வாங்காமல் இல்லை. ஏன்னா எல்லாருமே சாப்பிட்ணும்ல. நம்ம ரேட் ஆகுதுன்னு சாப்பிட்டா மற்றவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய அந்த ரோலு, அது பேர் கூட தெரியல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. போயிட்டா ஃப்ரெண்ட்ஸ். இவ வந்து வாமிட் எடுப்பா, குட்டி பொண்ணு. பாருங்களேன், எனக்கு தெரியாது. அவங்களுக்குலாம் பசின்றதே எடுக்க மாட்டேது. எனக்கு பசி எடுத்துகிட்டே இருக்குது. போயிட்டா, நேராக போயிட்டு நான் திட்டின பிறகு வாப்பட்டு எதனா சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அந்த கப்பல் மாதிரி இருக்கும், அது போய் அதில் போய் போகலான்றா. அங்கே பின்னாடி பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு தெரியுமாங்க அது. நேரில் அவ்வளோ பயமாக இருக்குது. பாக்ஸாக கொடுத்துட்டாங்க. எல்லாமே லைட்டிங் வந்து பக்காவாக போட்டுருந்தாங்க, அட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி. இதெல்லாம் வந்து பண்ணவே முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்டுங்கிறது எனக்கு தெரியாமல் இவர் வந்து வீடியோ எடுத்துட்டாங்க. அந்தளவு பசியில் இருந்தேன் நான். அப்புறம் என் பாப்பா வந்து ஐஸ் சாப்பிட்டுருந்தாங்க. நான் வந்து வேடிக்கை பார்த்தேன். நான் கால் வலிக்கு நின்னேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பாப்பாவுக்கு வந்து ஸ்ப்ரிங் ரோல் வாங்கிட்டு வரலான்னு நின்றுட்டு இருந்தேன். அந்த டைமில் வந்து என்னை வந்து வீடியோ எடுத்துட்டாரு. லாஸ்ட்டாக அவளாக சாப்பிட்டு முடிச்சுட்டு எவ்வளோ தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், 80 ரூபாவாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்ப்ரிங் ரோலு. நார்மலாக 50 ரூபான்னு விற்பாங்க. ஒரே ஒரு சின்ன பொட்டேட்டோ தான் ஃப்ரெண்ட்ஸ் அது. ஆனால் க்ரௌடு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. அதையும் குறை சொல்ல முடியாது, அந்தளவுக்கு க்ரௌடாக இருந்துச்சு. ஒரு ஸ்ப்ரிங் ரோல் வந்து 50 ருப்பீஸே அதிகம்னு நினைப்பேன். ஆனால் டேஸ்ட்டே இல்லை. லாஸ்ட் டைம் நாங்கள் கோயிலில் சாப்பிட்டோம், அது நல்ல டேஸ்ட் இருந்துச்சு. 50 ருப்பீஸ் தான். இங்கே வந்து 80 ருப்பீஸ் கொடுத்து வாங்கினோம். ஆனால் ஒர்த்தே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அது சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். 9:30 ஆகிடுச்சு. இந்த என்ட்ரன்ஸில் வீடியோ எடுத்தோம். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.